வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கான ஆன்மீக பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறது. நிலைவாசல் படியில் மறக்காமல் இதை போடுங்கள், சம்பளம் இரட்டிப்பாகும், வருமானம் பெருகும், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நிலைவாசப்படி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நம்மளுடைய சமையலறை எந்த அளவுக்கு நம்ம பாவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிலைவாசப்படியும் நம்ம பாவிக்கணும். நிலைவாசப்படியில் உங்களுக்கு பழக்கம் 2 விளக்கு ஏற்றுறதா இருந்தால் நீங்கள் 2 விளக்கு ஏற்றலாம், இல்லை 1 விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம். இது நீங்கள் தினந்தோறும் செய்கிறது ரொம்ப நல்லது. இது காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா பன்மடங்கு உங்களுக்கு பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நான் இந்த தீபம் ஏற்றும் பொழுது இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது மேலே நான் மஞ்சள் பூசி வச்சுருக்கேன். விளக்கில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்ன அம்மா மஞ்சள் பூசி வச்சுருக்குறாங்களே அப்படின்னு. மஞ்சள் நனைச்ச திரியும் இல்லை மஞ்சள் ஊற்றின எண்ணெயும் விளக்கேற்ற வீட்டில் ஒற்றுமை நிலைக்கும் அப்படின்றதுக்காக மஞ்சளை நல்லா தடவி குங்குமம் வச்சு நான் விளக்கேற்றி பூ வைக்கிறேன். பூ கண்டிப்பாக ஒரு பூவாவது உங்கள் வீட்டில் ஒரு அரளி செடி இருந்தால் கூட சரிதான்ப்பா, ஒரே ஒரு நந்தியாவட்டை செடி இருந்தாலும் சரிதான், ஒரு பூவாவது அந்த விளக்குக்கு வச்சிங்கன்னா அந்த தீபத்துக்கு திருவிளக்குன்னு நம்ம மரியாதை கொடுக்கறதா அர்த்தமாகும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கலப்படை எண்ணெய், கசடு எண்ணெய் இதெல்லாம் வாங்கி விளக்கேற்றுறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்கள் எதை உள்ளுக்கு சாப்பிட்றீங்களோ அதை தான் நீங்கள் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். தெய்வத்துக்கு நம்ம படைக்கிற நெய்வேத்தியம். இப்போ நிலைவாசப்படியில் நிறைய பேர் எந்தெந்த படம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட படத்தை வச்சுருப்பீங்க. நிலைவாசப்படியில் குலதெய்வம் வாசம் பண்ணுறாங்க, மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க, அடுத்தது நம் முன்னோர்கள் வாசம் செய்கிறாங்க. இப்போ நான் படத்தில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் காமிக்கிறது சுருள் பட்டை. இந்த சுருள் பட்டை உங்ககிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைம்மா இது எனக்கு இங்கே கிடைக்கல அப்படின்றவங்க சாதாரண பட்டை இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுருள் பட்டைக்கே உள்ள மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் இந்த சுருள் பட்டை கூட பணத்தை கட்டி போட்டு பாருங்களேன், பணம் சுருண்டு சுருண்டு உங்ககிட்டே வரும். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான்ப்பா. அதுக்காக உழைக்காமல் இருக்கலாமாம்மா, உழைச்சா தானம்மா காசுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி உண்மையும் அதுதான், உழைக்கணும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், நல்ல வருமானம் ரெட்டிப்பாகும். இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை எந்த அளவுக்கு உங்களால் பொடி பண்ண முடியுதோ, இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. ஏன்னா தீபம் ஏற்றாமல் இதை செய்ய, எப்போ ஒரு விஷயமுமே நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட பணவரவு உங்களுக்கு பன்மடங்கு பெருகும். இப்போ இந்த நிலைவாசப்படியில் இந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, சுருள் பட்டையை தூள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கையால் ஒரு கல் வச்சு தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படியில் தூவி விடுங்க. பணம் பன்மடங்கு பெருகும்.